யாத்ராமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராம் 17ல் 14, 15, 16 92வது பக்கம். தொடர்ந்து ஆண்டுடைய நாமங்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 ஆண்டுகளுக்கு மேலாக எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களை ஆண்டவர் மோசே மூலமாக விடுதலையாக்கினார். 10 வாதைகளை கொடுத்து தான் அந்த பார்வோன் என்கிற அரசன் இருந்து இந்த அடிமைகளாக இருந்த இஸ்ரவேலர்களை வெளியே கொண்டு வந்தார். கொண்டு வந்ததற்கு பின்பாக வெளியில வந்த உடனே முதலாவது எகிப்தியரோடு கூட யுத்தம் பண்ணினார்கள். எகிப்தியர்கிட்ட அடிமையா இருந்தாங்க, அவங்கள்ட்ட இருந்து வெளியில வந்தாங்க. வந்த உடனே முதலா ஒரு எதிரியை சந்திக்கிறார்கள். வெளியில வந்ததுக்கு அப்புறம் கானான் என்கிற ஒரு இடத்துக்கு ஆண்டவர் கூட்டு போவேன்னு சொன்னாரு. அப்படி இவர்கள் தங்களுடைய பிரயாணத்தை கூட்டமா 20-30 லட்சம் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாய் அப்படி டிராவல் ஆகி வரும் பொழுது முதலாய் ஒரு முதலாய் ஒரு ஆளை, ஒரு குரூப்பை சந்திக்கிறாங்க. அவங்க பேர் தான் அமலேக்கியன் என்கிற ஒரு குரூப் என்ன பண்றாங்க, முதலா சந்திக்கிறாங்க. அல்லேலூயா. எகிப்தை விட்டு வந்ததுக்கு பின்பாக சந்தித்த முதல் எதிரி அமலேக்கு. இப்படி வரும் பொழுது மோசே சொல்லுகிறார், யோசுவா என்கிற ஒருவரை ஏற்படுத்தி நீங்க எல்லாரும் ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி இந்த அமலேக்கிற்கு எதிராக யுத்தம் பண்ணுங்க. நான் போய் மலையின் மேலே ஏறி நான் என் கைகளில் இருக்கிற கோல், அந்த கோல் தான் செங்கடலாம் பிளந்துச்சு, அந்த கோலை வச்சு நான் நீட்டி ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நீ யுத்தம் பண்ணிக்கிட்டே இருன்னு சொல்லிட்டு மேலே போறாரு. இவர் ஜெபம் பண்றாரு. காலையில இருந்து நைட்டு சாயந்தரம் வர கையை இறக்கவே முடியல. கையை இறக்குன உடனே கை தூக்கி இருக்கும் பொழுது அந்த யோசுவா தலைமையில அமலேக்கியர்களோடு கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறாங்க. இவன் கையை வலிச்சிருச்சுன்னு இறங்கின உடனே அங்கு யோசுவா டீம் தோக்குது. ஆச்சரியமா இருக்கு இவருக்கு. உடனே இந்த கை எப்படி வைக்கணுமே, என்ன செய்யறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி 2 கையில இப்படி பிடிச்சிருக்கிறாரு கோலை. நீங்க இந்த போட்டோல எல்லாம் பார்த்துருப்பீங்க, மோசேயுடைய போட்டோலாம் இப்படி தான் பிடிச்சி. அப்ப ஊரும் ஆரோனும் என்கிற 2 பேர் ஒரு கல்லை எடுத்து மோசே உட்கார வச்சு ஒரு பக்கம் ஒரு கையை பிடிச்சிக்கிட்டாங்க, ஒரு பக்கம் இன்னொரு கையை பிடிச்சிக்கிட்டாங்க. கையில அப்படியே கோல் இப்படியே நிக்குது. காலையில இருந்து சாயந்தரம் வர நீங்க கொஞ்சம் கையை நீட்டி பாருங்க. 5 நிமிஷம் ஆராதிப்போம் சொல்லும் போதே நமக்கு கையில என்ன ஆயிரும், வலிக்க ஆரம்பிச்சிடும். காலையில இருந்து சாயந்தரம் வர அப்படியே நிக்கிறாங்க. யுத்தத்துல யோசுவா ஜெயிக்கிறார். ஜெயித்ததுக்கு பின்பாக மோசே பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இது நீ எழுது. என்ன எழுதணுமா, எழுதி யோசுவாவுடைய செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கு என்கிறவனை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நான் நாசம் பண்ண போகிறேன் அப்படின்னு எழுத சொல்றார். நீ எழுது. சும்மா இருந்த உன்னைய இந்த அமலேக்கு என்கிறவன் உன்னை வம்புக்கு இழுத்து சண்டைக்கு வந்துட்டான், இவன் பூமியில இராதபடிக்கு நான் நாசம் பண்ணுவேன் அப்படின்னு எழுதுகிறார்கள். அடுத்து மோசே ஒன்று செய்கிறார். ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடி, ஆண்டவருக்கு விரோதமா அமலேக்கின் கை விரோதமாய் இருந்தபடியால் இப்ப இல்லை இந்த யுத்தம், தலைமுறையாய் இந்த அமலேக்குக்கு விரோதமாய் என்னுடைய கை இருக்கும், நான் அவனோட சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அன்று ஒரு சபதம் எடுத்தார். அந்த நாளில் தானே அந்த பலிபீடத்தை கட்டி ஒரு பேர் வச்சாங்க, யெகோவா நிசி. அல்லேலூயா. யெகோவா நிசி என்றால் கர்த்தரியன் கொடி, அப்படின்னா கர்த்தரியன் ஜெய கொடி. ஜெயிச்சவங்க ஒரு கொடி பிடிச்சிருப்பாங்க, கர்த்தரியன் கொடி, கர்த்தரியன் ஜெய கொடி. ஆங்கிலத்தில் the Lord is my banner, என்னுடைய கொடி, ஜெய கொடி, யெகோவா நிசி. இந்த நாளில் ஆண்டுடைய நாமங்கள் பெயரை குறித்து நாம் தியானித்து கொண்டே வருகிறோம். கிட்டத்தட்ட இது ஒரு 11ஆவதோ 12ஆவதோ செய்தி. ரொம்ப நாள் இப்படியே போகலாமான்னு தெரில. உங்களுக்கு போர் அடிக்குதா, இல்லை இன்ட்ரெஸ்டாக இருக்கா, இல்லை வேறு டாபிக் மாற்றவான்னு தெரில. இல்லை ஒரு 2-3 நாமங்களை இன்னும் பார்த்துட்டு நம்ம இந்த ஸ்டடியை நம்ம முடிச்சுட்டு அடுத்து நம்ம வேற ஏதாவது நம்ம தியானிக்கலாம். அப்போ இன்னைக்கு பார்க்கிறது யெகோவா நிசி என்றால் கர்த்தர் என் ஜெய கொடி, வெற்றி கொடி. படிக்கிறோம்ல ஃபாதரையா படம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், வீரநடை நடந்திடுவோம். அப்போ வெற்றி கொடி. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை தருவாராக. யெகோவா நிசி. என்னென்ன காரியங்கள் எல்லாம் நீங்க தோற்று கொண்டிருக்கிறீர்களோ,
இன்று நம்முடைய ஆண்டவர் நமக்கு எப்படி வெளிப்பட போகிறார், உங்க வாழ்க்கையில் எப்படி வெளிப்பட போகிறார் என்றால், யெகோவா நிசி ஜெயம் தருகிறவராய் நமக்கு வெளிப்படுவார், வெற்றி தருகிறவராய் வெளிப்படுவார். குடும்பங்களில் நீங்கள் தோற்று கொண்டிருக்கலாம், பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தோற்று கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளிடத்தில் பேசும் காரியம், யெகோவா நிசி, நான் உனக்கு வெற்றி கொடியாய் இருப்பேன், நான் உனக்கு ஜெயம் தருகிறவராய் நான் இருப்பேன். அல்லேலூயா. சரி, இந்த கொடி எதற்கு அந்த கொடிங்கிற பேரை யூஸ் பண்றாருன்னா, அந்த நாட்களில் யுத்தத்தில் கொடி ரொம்ப முக்கியம். கொடி யார் பக்கம் இருக்கிறதோ அந்த கொடியை வைத்து தான் இந்த டீம், அந்த யுத்த சேனையினுடைய அடையாளம் இருக்கிறது. சும்மா 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா யார் யாரோட சண்டை போடுறான்னு தெரியாது. அது கலந்து 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, யார் எங்க நிற்கிறான்னு தெரியாது, அல்லது யார் எந்த பக்கம் இருக்கான்னு தெரியாது. அப்ப இந்த கொடியை, இஸ்ரவேலுக்கென்று ஒரு கொடி இருக்குமானால், அல்லது ஒவ்வொரு நாட்டிற்கு ஒரு கொடி இருக்குமானால், அவங்க எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிடுவாங்க, புரிஞ்சுக்கிடுவாங்க, இந்த கொடியை உள்ள தேசத்து பக்கம்தான் நான் யுத்தம் செய்ய போகிறேன். அல்லேலூயா. கொடிங்கிறது ஒரு டீமுடைய அடையாளம், ஒரு நாட்டினுடைய அடையாளம். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொடி இருக்கிறது. அது மாதிரி ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் இஸ்ரவேலுக்கு ஜெய கொடியா இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில் நீங்க புரிஞ்சுக்கணும், நமக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது, நாம் ஆண்டவருடைய பக்கத்துல இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த கொடி சிலது, இந்த கொடியை பார்த்த உடனே சில எதிரி ஓடியே போயிடுவான். அல்லேலூயா. ஒரு சின்ன நாடு மோதுதுன்னு வச்சுக்கிறீங்களேன், இன்னைக்கு அமெரிக்க தேசத்தோட ஒன்றும் இல்லை, அமெரிக்க கொடியோட ஒருத்தன் இறங்கி வர்றான், ஒரு ஃப்ளைட் வருதுனால இவன் என்ன பண்ணிடுவான், காலில் விழுந்துட்டு போயிடுவான். கொடிக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. அமெரிக்க கொடிக்கு ஒரு வல்லமை, ஈரான் கொடிக்கு ஒரு வல்லமை. அப்போ நமக்கு ஒரு அடையாளம், நமக்கு ஜெயக்கொடி. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாத்தானுக்கு முன்னாடி நம்முடைய ஆண்டவருடைய கொடி, அதாவது யெகோவா நிசி அப்படி நின்றாருன்னா நம்மளோட சண்டை போடக்கூட தேவையில்லை. சாத்தான் நம்மளை பார்த்த உடனே நம்மளை பார்த்து என்ன பண்ணிடுவான், விளைகிறான். புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொடி என்பது ஒரு அடையாளம். அல்லேலூயா. அடுத்து சண்டை போட்டு அப்படியே கை கலந்து ஒன்றும் இல்லாமல் அங்கங்கே கலந்து போயிடும்போது, கொடி எங்கே இருக்கிறதோ அங்கே இவர்கள் போய் அந்த குரூப்போட என்ன பண்ணிக்கிறோங்க, சேர்ந்துக்கிறோம். கொடி எதற்கு? யெகோவா நிசி என்னும் ஜெயக்கொடி எதற்கு? நம்மை வழிகாட்டுவதற்காக. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்னுடைய அடையாளம், என்னுடைய வழிகாட்டுதல். அப்புறம் இன்னொன்று கொடி எதுக்குன்னா, கொடி நிற்கிற வர இன்னும் நம்ம தோக்கலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒரு கொடி இறங்கி இன்னொரு கொடி ஏறிச்சுன்னா நான் அந்த நாடு தோத்து போச்சு, வேற நாடு கண்ட்ரோல் எடுத்துருச்சுன்னு அர்த்தம். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் யெகோவா நிசியாய் கொடி ஏற்றி நிற்கும் பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கை, என் ஆண்டவர் இன்னும் தோற்கவில்லை, எனவே நானும் இன்னும் தோற்கவில்லை. வாழ்க்கையில் தோத்துட்டேன்னு நினைக்காதீங்க, வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் போயிட்டேன்னு நினைக்காதீங்க, வாழ்க்கை அவ்வளவுதான் நினைக்காதீங்க. உங்களை ஒரு டீம் ஒரு ஃபிளாகோட அழைக்குது, ஒரு கொடியோட அழைக்குது, நீ இந்த பக்கம் வா, நான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறவர். அல்லேலூயா. நான் யுத்தத்தில் வல்லவர், நான் கொடியாய் நிற்கிறவரை நீனும் நிற்பாய், நான் ஜெயிக்கிறவரை நீயும் ஜெயிப்பாய், என் பக்கத்தில் நீ வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதான் யோசுவா கேட்பார், சேனையின் அதிபதி, நீர் யார் பக்கம், அவர் பக்கமா என் பக்கமா? ஆண்டவர் சொன்னாரு, சேனையின் தளபதியே யாரு? நான் தான், நான் உன் பக்கம் தான். அல்லேலூயா. கட்சிகள்ல எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் ஓட்டு போடுவாங்க. சிலர் நடுநிலையா இருப்பாங்க, அவங்க கேட்பாங்க, இவர் நல்லவராத்தான் இருக்காரு, இவருக்கு ஓட்டு போட்டு நம்ம ஓட்டை வேஸ்ட் பண்றதை விட ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு நிறைய நல்லவர்கள் வருகிறார்கள். அப்ப ஜெயிக்கிற கட்சிக்கு என்ன பண்ண, ஓட்டை வேஸ்ட் பண்ணாத. இன்னைக்கு ஜெயிக்கிற கட்சி உன்ன ஆன்மீகத்தில் இருக்கிறது, அவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, யெகோவா நிசி. ஜெயிக்கிற பக்கம் நீங்க போயிட்டா நீங்களும் ஜெயிப்பீங்க. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கொடி இன்னும் நிமிர்ந்து நிற்கிறது. குடும்பத்துல தோல்வி, படிப்பிலே தோல்வி, வேலை வாய்ப்பிலே தோல்வி, கடன் பிரச்சனையிலே அடைந்து தோல்வி, உங்களுக்கு தைரியமா நான் சொல்ல முடியும், ஜெயக்கொடியாய் நிற்கிற ஒரு பக்கத்துல நீங்க வந்தீங்கன்னா உங்க கொடி நிமிர்ந்து நிற்கும், நீங்க தோற்று போவது இல்லை. அதான் பாடல்காரர் எழுதுவார், நீர் என்னோடு இருக்கும் பொழுது தோல்வி எனக்கு இல்லை, அல்லேலூயா, எனக்கு வெற்றி உண்டு. அப்ப ஜெயக்கொடி அந்த நாட்கள் அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்களுடைய முன்னுரையை நான் சொல்லிவிட்டேன். இதுல 2 பகுதிகள் இருக்கிறது. இதை 2 நம்ம தியானிச்சு நம்ம முடிக்க போகிறோம். இந்த வசனத்துல யெகோவா நிசி 2 விதத்துல வெளிப்படுகிறார். 2 காரியங்கள்ல யெகோவா நிசி 2 காரியங்கள் மூலமாய் நமக்கு உதவி செய்வார் இந்த வசனத்துல.
உங்களுக்கு அந்த 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 வார்த்தையை சொல்லி அதை விளக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். கடைசியில் நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட உதவிகளை யெகோவா நிசி, ஜெயிக்கிற கடவுள், ஜெயிக்கிற ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து நாம் இந்த பகுதியை நிறைவு செய்ய போகிறோம். முதலாவது வாசிக்கும் பொழுது யாத்திராகமம் 17:16 வசனத்துல இந்த யெகோவா நிசி எப்பொழுது வெளிப்படுகிறார், ஏன் வெளிப்படுகிறார், ஏன் நமக்கு அவர் யெகோவா நிசியா இருக்கணும், எதுக்கு நமக்கு ஜெய கொடியா இருக்க வேண்டும் என்றால் 16வது வசனம் நமக்கு பதில் சொல்லுகிறது. அதே 92வது பக்கத்துல 16வது வசனம், அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால். நான் அதோட ஸ்டாப் பண்றேன். ஏன் யெகோவா நிசி நமக்காக யுத்தம் பண்ணுகிறார், ஏன் நம்மோடு கூட நமக்காக சண்டையிடுகிறார் எதிரியோட, ஏன் அமலேக்கியனை கொன்றுவிட்டு ஏன் யெகோவா நிசி வெளிப்பட்டார். இங்க அமலேக்கியர்கள் இஸ்ரவேலர்களோடு கூட யுத்தம் பண்ணதுக்கு பின்பாக ஆண்டவர் ஒரு வேர்டை யூஸ் பண்றாரு. அது ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு. நீங்களே சொல்லுங்க, சண்டை யாருக்கு யாருக்கும்? இஸ்ரவேலுக்கும் அமலேக்கு 2 பேருக்கு தான் சண்டை. இதுல ஆண்டவர் இதுல இடையிலேயே கிடையாது. ஆனா ஆண்டவர் யூஸ் பண்ற வேர்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா இருந்தபடியால். அல்லேலூயா. இந்த வேர்டை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் நமக்கு அஸ்திபாரமா இருக்கிற நம்பிக்கை. இஸ்ரவேலோடு கூட அமலேக்கியன் சண்டை போடுறான். ஆனா ஆண்டவர் யூஸ் பண்ற வேர்டு, உன்னோட சண்டை போடலப்பா இவன், என்னோட அவன் என்ன பண்றான், சண்டை போடுறான். கர்த்தருடைய அவனுடைய கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் அவனோடு கூட தலைமுறை தலைமுறையாய் நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னார். எளிதில் புரிகிற மாதிரி சொல்றேன். இஸ்ரவேலுக்கு ஒரு யுத்தம் என்றால் அது ஆண்டவராகிய தேவனுக்கு ஒரு யுத்தம். இன்னைக்கு இஸ்ரவேலர் என்று சொல்லுகிறவர் எழுத்தின்படி இருக்கிற இஸ்ரவேலர்கள் அல்ல. இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களே, நீங்க தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு தோல்வி, உங்களுக்கு ஒரு எதிரி, உங்களுக்கு ஒரு நஷ்டம், உங்களுக்கு ஒரு பலவீனம், உங்களுக்கு ஒரு வியாதி என்றால் அது உங்களுடையது மாத்திரம் அல்ல என்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். எனக்கு என்ன வந்தாலும் எனக்கு வருகிறதுக்கு முன்பாக அது என் தேவனுடைய சிங்காசனத்தை பாதிக்கிறது. கரங்களை வித்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க யுத்தத்தில் ஒரு ஃபிளைட் அடிச்சிட்டான். அடிச்சு 2 பைலட் கீழே விழுறான், ஒரு பைலட் பார்டரை தாண்டி விழுறான் நினைக்கிறேன். ஒருத்தவன் சென்டர் ஈரான்ல விழுறான். விழுந்தவனுக்கு தெரிஞ்சு போச்சு எதிரிகளுக்கு, இவன் கீழே விழுந்துட்டான், முடிஞ்சிருச்சு அப்படின்னு இவனை பிடிக்கணும். ஏன்னா அவனை பிடிச்சிட்டா பெரிய பெரிய கோரிக்கைகளை வச்சு இவனை வச்சே சாதிச்சிடலாம் சொல்லி ஒரு பக்கம் ஈரானின் படைகள் தேடுகிறது. இவன் அப்படியே போய் இவன் நொண்டி நொண்டி நடந்து போய் ஒரு இடத்துல மறைஞ்சிருந்து தன்னுடைய எல்லா லொக்கேஷனையும் அங்கே அனுப்பிட்டான். இப்போ இருக்கிற ட்ரம்ப் ஒரு டீமா இறங்கி எத்தனோ 100கணக்கான குண்டுகளை, பல லட்ச கோடிகள் உள்ள மதிப்புள்ள குண்டுகளை இந்த ஒரு ஆளுக்காக என்ன பண்ணாங்க, நான் சுத்தி என்ன பண்ணாங்க அடிச்சு எந்த படைகளையும் முன்னேற விடாதபடிக்கு இவனை பாதுகாக்க மாத்திரம் சுத்திலும் அவ்வளவு குண்டுகளை போட்டு அப்படியே ஃப்ளைட்டை உள்ள தரையிறக்கி இவனை உயிரோட காப்பாத்திட்டு போகும்போது இவனுடைய சில ஃப்ளைட் டேமேஜ் ஆயிடுச்சு. அதனுடைய இன்ஜின், அதனுடைய மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்து இவன் கண்டுபிடிச்சிருவான்னு அந்த கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஃப்ளைட், ஹெலிகாப்டர் எல்லாத்தையும் குண்டு போட்டு கொண்டுட்டு பெரிய ஒரு லாஸ் யுஎஸ்ஏக்கு, அமெரிக்காவுக்கு. ஆனா பைலட்டை உயிரோட, அந்த பைலட் யாரு, ஏன்னா அவர் அமெரிக்கா, சொல்லுங்க, அவர் அமெரிக்காக்காரனால என்ன நஷ்டம் வந்தாலும் ஒரு அமெரிக்க படை இறங்கி காப்பாற்றுமானால், இதை தான் இங்க சொல்லுகிறார், இது உன்னுடைய யுத்தம் அல்ல. அமலேக்கன் யாரை தொட்டுட்டான், என்ன தொட்டுட்டான், உன்னை தொடல. இஸ்ரவேலனே உன்னை தொடவில்லை, அவன் என்னை தொட்டு விட்டான். கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் அவனுடைய கை இருந்தபடியால் அவனை நான் சும்மா விடவே மாட்டேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு விசுவாசத்தை தருவாராக. ஏதோ அனாதை குழந்தைகளை போல வாழ்ந்துகிட்டு இருக்க கூடாது. அடிக்கிற அடியை வாங்கிக்கிட்டு வர்ற சூழ்நிலை, உலகத்துல பாடுகள், சரி இப்படியே கரை சேர்ந்து போவோம். பாடுகள் கரை சேர்ந்து போறது உண்மைதான். ஆனா நம்ம எல்லாரும் யாருன்னா தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிரதிநிதிகள் என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. அல்லேலூயா. ஒரு கட்சியில இருக்கிற கடைக்கோடி தொண்டனை நீங்க தொடுங்க, ஒண்ணு இல்ல. ஒரு டிஎம்கே உறுப்பினர் கார்டு இருக்க ஒரு சகோதரனா இன்னைக்கு நீங்க அடிங்க. ஒரு பிஜேபி உள்ள ஒரு ஆளை நீங்க பிடிச்ச சண்டைக்கு போங்க.
எங்கள் உறுப்பினரை தொட்டு விட்டீர்கள் என்று அங்க உள்ள தலைவர் வர பாதிக்கும். காரணம், உங்களை என்னையும் தொட்டா எங்கேயும் பாதிக்காது கட்சியில. ஆனா ஒரு கட்சிக்காரனை தொட்டால் கட்சி தலைமை என்ன பண்ணும்? பாதிக்கும். அப்படியானால் இந்த அரசாங்கம் எல்லாம் அழிந்து போகும். நமக்கு ஒரு நித்திய அரசாங்கம் இருக்கிறது, பரலோக அரசாங்கம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளையே, நீங்களும் நானும் அவருடைய பிரதிநிதி. உங்களை தொட்டா அவருடைய சிங்காசனத்தை தொட்டதற்கு சமம். ஹல்லேலூயா. அதனாலதான் சொன்னார், இந்த யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருக்கிறபடியால் அவனுக்கு விரோதமாய் என் கை இருக்கும். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கட்டும். எனக்கு ஒரு பிரச்சனைனா என் ஆண்டவருக்கு பிரச்சனை. எத்தனை பேர் அப்படி சொல்ல போறீங்க? எனக்கு ஒரு கவலைனா என் ஆண்டவருக்கு அது கவலை. என்னை ஒருத்தவன் எதிர்க்கிறான், அவன் என்னை எதிர்க்கல, என் ஆண்டவரை எதிர்க்கிறான். அப்புறம் எதுக்கு நீங்க கவலையோட இருக்கணும்? ஏன் நீங்க கண்ணீரோட இருக்கணும்? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். அந்த யெகோவா நிசி உங்களோடு கூட இருப்பாரானால், உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் என் ஆண்டவர் இறங்கி உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராயிருப்பார். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 15-17 அது மாதிரியே ஒரு சம்பவம் நடக்கிறது. யோசபாத்துக்கு எதிராக ஒரு யுத்தம் வருகிறது. மோவாபியர், அம்மோனியர், சேயீர் மலை தேசத்தார், இவர்கள் எல்லாரும் யோசபாத்துக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறார்கள். எல்லாரும் பாருங்க, நான் சொல்லும் போது வசனங்களை நீங்க வாசிக்கலாம். எல்லாரும் யோசபாத்துக்கு எதிராக யுத்தம் வருகிறாள். யோசபாத்து பயப்படுகிறான். அங்க என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு பலன் இல்லை என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அழுகிறான். ஆண்டவர் அப்பொழுது யோசபாத் இடத்துல பேசின வார்த்தை 16வது வசனத்திலே பதிவு செய்யப்படுகிறது. தேவன் பேசின வார்த்தை, அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். பெரிய கூட்டமாய் வந்தார்கள். நமக்கும் இன்னைக்கு பெரிய பெரிய பிரச்சனை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, கலங்காத. அது உன்னிட்ட போடுற சண்டை இல்ல. யார்கிட்ட போடுற சண்டை? என்னைட்ட போடுற சண்டை. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். சொல்லிட்டு சொல்லுவாரு, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. 16வது வசனத்தை வாசிங்கள். 16 2 நாளாக 20 16 16 15 சரி. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அப்ப நீங்க எத்தனை நாள் உங்களுடைய சுமைய, உங்களுடைய யுத்தத்தை நீங்களே யுத்தம் பண்ண போறீங்க? அதனாலதான் ஆண்டவர் வந்த உடனே சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். உங்க சுமையை ஏன் மேல வைங்கன்னு சொல்றார். நம்ம யுத்தம் பண்ணும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டவரை யுத்தம் பண்ணும்படி யெகோவா நிசியை நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள அழைக்க வேண்டும். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆனா நம்ம தூக்கி சுமந்துக்கிட்டு, நம்ம சண்டை போட்டுக்கிட்டு, நம்ம அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு, நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு, தூக்கி சுமக்க நமக்காக ஒரு தகப்பன் இருக்கிறார், யெகோவா நிசி இருக்கிறார். யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. 17 இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. ஆண்டவர் தெளிவா சொல்றார் 17, நீங்கள் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீ சண்டை போடாத, நான் உனக்காக சண்டை போடுவேன், உனக்காக நான் போராடுவேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். தேவன் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராய் புறப்படுங்கள், புறப்பட்டு மட்டும் போ. அவனை தொடக்கூட அவசியம் இல்லை, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள நம்பிக்கை இருக்கிறது? அப்ப யெகோவா நிசியை நீங்க எப்படி உங்க வாழ்க்கையில கொண்டு வரணும், யெகோவா நிசி எப்படி நம்ம வாழ்க்கையில உதவி செய்கிறார் என்றால், ஆண்டவர் பார்த்து சொல்லணும், ஏன் பிரச்சனை என்னுடையது மட்டும் இல்லப்பா, அது உங்களுடைய பிரச்சனை. எனக்கு பலன் இல்லை, என்னால ஒன்றும் செய்ய முடியல, நீங்க எனக்காக யுத்தம் பண்ணுங்க. நான் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பேன், நீர் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீராக. ஒரு அமெரிக்க தேசத்துக்காரனை விடுதலையாக்க அவ்வளவு அதுல போட்டிருந்தாங்க. தமிழ் பொக்கிஷம்னு ஒரு சேனல் இருக்கு, அதுல தலைப்பு போட்டிருக்கான், ஒருவனுக்காக ஒரு குட்டி போர் நடத்தின அதிபர் ட்ரம்ப். யாருக்காக? ஒரு ஆளுக்காக. அதாங்க தேசப்பற்று, அதாங்க தன்னுடைய பிரதிநிதி மேல வச்சிருக்கிற அந்த பற்று.
ஒரு தேசத்தில் ஒருவன் பிடிபட்டால் அந்த நாடே ஸ்தம்பிக்கும். நீங்கள் நானும் அனாதையில் என்று நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. என்னை தொட்டால், அதுதான் ஆண்டவர் சொல்லுவார் சகரியா 2:8, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். சகரியா 2:8 இருக்கு, வாசிக்க வேண்டாம். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இந்த அரவணைப்புக்குள்ள, இந்த பாதுகாப்புக்குள்ள வாங்க. என்னை கைவிட்டுட்டாங்க, எனக்கு மேற்கொள்ள முடியல, எனக்கு பெரிய பிரச்சனை, என்னால தாங்க முடியல, நான் இதை சமாளிக்க முடியாது, அதெல்லாம் நம்ம நினைக்க கூடாது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் யெகோவா நிசி நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இரண்டாவது இதுல ஒரு விஷயம் நடந்தது. என்ன பண்றாரு? அதே யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 2வது விஷயத்தை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். 9வது வசனம், 17:9. அப்பொழுது மோசே நீ யோசுவாவை நலகவனிய, அமலேக்கியன் சண்டைக்கு வந்துட்டான். 2வது பாயிண்ட் வந்துட்டோம். அமலேக்கியன் சண்டைக்கு வந்தாச்சு, யோசுவா டீமை பிரிச்சுட்டாரு. நீ அவனோட சண்டை போடு. நான் மலை உச்சியில போய் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், அந்த வார்த்தை கவனிங்கள். நான் கர்த்தருடைய கோலை பிடித்து கொண்டு நிற்பேன். நான் நிற்பேன், கர்த்தர் உனக்கு ஜெயத்தை என்ன பண்ணுவாரு? தருவார். அல்லேலூயா. இல்ல 2 டீமா சண்டை போடுறாங்க. நல்லா கவனிக்கணும். 2 டீம் செயல்படுகிறது. ஒரு டீம் இறங்கி அடிக்குது யுத்தத்துல, ஒரு டீம் முழங்கால நின்று யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. யெகோவா நிசி உங்கள் குடும்பங்களில் வெளிப்பட வேண்டுமானால் நீங்க ஜெபிக்கிறவர்களா என்ன பண்ணணும்? சும்மா இருப்பீர்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கன்னா ஜபத்தில் என்ன பண்ணணும்? அமர்ந்திருக்கணும். நம்ம ஜபம் பண்ண தேவன் இயங்க ஆரம்பிப்பார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தானுடைய சபையிலிருந்து மனம் திரும்பின ஒருவர் ஒரு பேட்டி கொடுக்கிறார். இந்த ஜனங்கள் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்கும் பொழுது அல்லது ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய பலனையே நாங்கள் இழந்து போவோம் என்று சாத்தான் சபையிலிருந்து வந்த ஒரு வெள்ளைக்காரன் பேட்டி கொடுக்கிறான். நம்ம இந்த ஜெபத்தை சாதாரணமாக நினைச்சுக்கிறோம். நம்ம ஜெபிக்கும் பொழுது, நம்ம உபவாசிக்கும் பொழுது சாத்தானுடைய கோட்டை, சாத்தானுடைய சபையின் கோட்டைகள் அதிருமா. அவருடைய மந்திரம் தந்திரம் எதுவும் பலிக்காதா. அவ்வளவு வல்லமையுள்ள ஒரு வெப்பன ஆயுதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் நீங்கள் நானும் பண்ணுகிற ஜெபம். அமலேக்கியன் யுத்தத்துக்கு வருகிறான். யோசுவா டீம் இறங்குது. பட்டை இருக்குது, கத்தி இருக்குது, எல்லாம் இருக்குது, சண்டை தெரியும். அப்படி நிக்கிறான். ஆனா மோசே கையை தூக்குன உடனே தான் அங்க வெற்றியே வருது. இங்க கையை வலிச்சிருச்சுன்னு இறங்கினாரு பாருங்க, அங்க வெற்றி. அவன் இவன் அடிக்கிறான், அடிச்சுக்கிட்டு இருந்தவனா அவன் அடிக்கிறான் அமலேக்கியன். இந்த சீக்ரெட் அவன் புரிஞ்சுக்கிட்டாரு. மோசே ஜெபிக்காமல், என்ன சீக்ரெட், என்ன ரகசியம்? ஜெபிக்காமல் ஒரு குடும்பத்திலோ, ஒரு தேசத்திலோ, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலோ வெற்றி கிடையவே கிடையாது. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஆனால் யுத்தம் பண்ணுவதை இயக்குவது நீங்களும் நானும் தான். இங்க சொன்னார், நீ புறப்பட்டு போங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். புறப்பட்டு போறதுதான் ஜபம். சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும். கீழே சண்டை போட்டுக்கிற யோசுவாக்கு எப்படி இருக்கும்? ஏண்டா நான் இவனு ரத்த கலரியா இருக்கும், மேல உட்காந்துக்கிட்டு கையை தூக்கிட்டு ஜாலியா உட்காந்துருக்காரு. ஜாலியா உட்கார்ல, அவர் உட்கார்ந்ததுனாலதான் நீ அடிச்சுக்கிட்டு இருக்க. கை வலிக்குது, இறங்குது. இறங்கணும்னு யுத்தம் மேற்கொள்ளப்படுகிறது. கை வலிச்சாலும் தூக்கி நிற்கிறான், முழங்கால் வலிச்சாலும் ஜெபம் பண்ணுங்க, போர் அடிச்சாலும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் தான் உங்க குடும்பத்துல இருந்து விடுதலை உண்டு பண்ணும். நிறைய பேர் பிரச்சனையை கொட்டுவாங்க, நிறைய பேர் அழுகுவாங்க, நிறைய பேர் யார்ட்டையாவது போய் விண்ணப்பம் கேட்பாங்க, நிறைய பேர் அதை டிவியில பார்த்து தேவ செய்தி கேட்பாங்க, நிறைய பிரசங்கம் கூட கேட்பாங்க. நான் சொல்றேன், பிரசங்கம் கேட்கறதுனாலயோ, பாட்டு பிடிக்கிறதுனாலயோ, ஒர்ஷிப்பு போய் கேட்கறதுனாலயோ, உபவாச ஜபத்துக்கு போகிறதுனாலயோ, வித்தியாசமாய் நீங்கள் முயற்சி செய்கிறதுனால நமக்கு விடுதலை வராது என்று நீங்கள் மோசையை போல முழங்கால் படியிடுகிறீர்கள். உங்க குடும்பத்துடைய கஷ்டம் மாறும். ஜபம் மண்ணாம நீங்க விடுதலையாக முடியாது. ஏன்னா ஜபம் மண்ணா விட்டால் பரலோகம் இயங்காது. யோசுவா என்றால், யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜ்யத்தை பங்கிட்டு கொடுத்தவன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பரலோகத்தை பங்கிட்டு கொடுத்தவன். யோசுவா தான் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். யோசுவாவாக இருந்தாலும் நாம் ஜெபித்தால் தான் அவர் இயங்க முடியும். அதை தான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் சொல்ற, தட்டுங்கள், கேளுங்கள், கொடுக்கப்படும், தேடுங்கள், கண்டடைங்கள். ஜெபம் பண்ணுப்பா, அப்பதான் உனக்கு கிடைக்கும்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்றதே இல்லை. இன்னைக்கு நல்ல உண்மையை புரிஞ்சுக்கிறீங்க. நாம் முழங்கால் படியிடாமல் நம்ம குடும்பங்கள்ல விடுதலை இல்லை. ஊழியங்கள்ல முன்னேற்றம், குடும்பத்துல முன்னேற்றம்,
தொழிலில் முன்னேற்றம் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் அளவில்லாத நேரத்துக்கு தேடினா தான் உங்களுக்கு விடுதலை. உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ணுறதுனால விடுதலை ஆக முடியாது. நீங்கள் அதை பற்றி சர்ச் பண்ணி படிக்கிறதுனால விடுதலை அடைய முடியாது. அதை பற்றி நீங்கள் 1000 பிரசங்கம் கேட்டாலும் விடுதலை அடைய முடியாது. அந்த பிரசங்கத்தை கேட்டு உணர்வடைந்து நீங்கள் முழங்கால் படிக்கிடும் பொழுது அமலேக்கியன் அழிக்கப்படுவான். எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க உங்க குடும்பங்களுக்காக? முழங்கால் ஜெபம் தான் உங்களை விடுதலையாக்கும். ஜெபம் பண்றாரு, கை வலிக்குது, கை வலிச்சாலும் பரவாயில்ல, நோ காம்ப்ரமைஸ். கை இறங்கினாலும் ஈவிரக்கம்லாம் கிடையாது, நீ ஜெபம் பண்ணா விடுதலைப்பா, அவ்வளவுதான். பேதுருவை பார்த்து சொன்னார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணு. பேதுரு தூங்கி விட்டார். சிலுவையில் அறைகிற அந்த நாளிலே ஓடி விட்டார். ஜெபமணின இயேசு சிலுவையை துணிந்து சந்தித்தார். ஆண்டவர் அதான் சொல்ல, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து அதிகமா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெப ஆவியை தருவாரா. அதுவும் அதிகாலையில் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க 100 வருஷம் நீங்க இந்த மாதிரி கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து உங்க பிரச்சனைகளுக்காக நீங்க உட்கார்ந்தாலும் விடுதலை கிடைக்காது. ஆனால் இன்று ராத்திரி போய் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் விடுதலையை தருவார். ஹல்லேலூயா. கை இறங்குது, 2 பேர் தூக்கி நிறுத்திறான். ஜெபத்துக்கு இன்னொரு ஆளை கூப்பிட்டு, வாங்க பிரதர் கூடி ஜெபம் பண்ணுவோன்னு உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. 2 பேர் தூக்குறார்கள் கையை. கை தூக்க யோசுவா அடித்து நொறுக்கி ஜெயத்தை தருகிறான். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க இரட்சகர் இயேசு உங்கள் குடும்பங்களில் வெற்றியை தருவார். யெகோவா நேசி வெளிப்படுவார். ஹல்லேலூயா. அவன் கையில ஒரு பாயிண்ட் நான் சொன்னேன், கையில தேவனுடைய கோலை வைத்திருந்தான். இதுக்கு ஒரு பிளாஷ்பேக், முன்னாடி நடந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார் மோசே. ஆடு மேய்க்கிறதுக்கு அங்க இருக்க கருவ கம்பு எதையாவது கம்பை வெட்டிக்கிட்டு ஆடை மேய்ச்சிக்கிட்டு இப்படியே போனா வெறும் கம்பு தான், அது வெறும் கோல் தான், ஆடை மேய்க்கிற கோல். இரட்சகர் ஒரு நாள் தரிசனமானார். மோசேயே, எகிப்து ஜனங்களை விடுதலையாக்கும்படி உன்னை அனுப்ப போகிறேன், வா. என்னை எதுனால ஆண்டவரை நம்புவாங்க? எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்னை எப்படி நம்புவாங்க? என்னை நீங்க தான் அனுப்புனீங்க, யாரு நம்புவா? ஏய், இந்த பேச்சை விடு, கையில இருக்கிறது என்னன்னு கேட்டாரு. இந்த ஆடு மேய்க்கிறதுக்காக ஒரு கோல் வச்சிருக்கேன், கம்பு, அதை கையில கொடு. அந்த கோலின் மேல கர்த்தருடைய கிருபை இறங்கினது. கம்பை தூக்கி போடுறான்னு சொன்னாரு. அதுவரை ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த கம்பு தூக்கி போடுறான், பாம்பா மாறுது. வாழை பிடிக்காதுன்னு சொல்றான், பிடிக்கிறான், திருப்பி கோலா மாறுது. இந்த கம்பை, இந்த கோலை கொண்டு போ. இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு அதுக்கு பேரு ஆடு மேய்க்கிற கோல், இப்பொழுது அது கர்த்தருடைய கோல். இதை நீ வச்சுக்க. இவன் மனைவி பிள்ளைகளோடு இப்பொழுது எகிப்துக்கு ஊழியத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகி போறார். ஊழியத்துக்கு விடுவிக்க போகும்போது அங்கே போடப்பட்டிருக்க அவன் குடும்பத்தோடு பிள்ளைகளோடு கர்த்தருடைய கோலை சுமந்து கொண்டு போனான். இந்த கோல் போய் தான் தண்ணீர் அடிச்சோன்னே ரத்தமா என்ன பண்ணுச்சு, மாறிச்சு. இந்த கோல் தான் கல்மலையை வர வைத்தது. இந்த கோல் தான் 3 நாள் இருளை வர வைத்தது. இந்த கோல் தான் வெட்டுக்கிளியை வர வைத்தது, தவளையை வர வைத்தது, பொக்கல்களை வர வைத்தது, நோய்களை வர வைத்தது. 10 வாதைகளால் பார்வோனுடைய சர்வ சேனை சங்காரம் பண்ணினது இந்த கர்த்தருடைய கோல். ஆனா அதுக்கு முன்னாடி அவனுடைய கோல் அது மேய்ப்பனின் கோல், சாதாரண கோல். அப்படியானால் என்ன, எதனால் என்னை நம்புவார்கள்? அவங்க இந்த கோலை பார்த்து அவங்க சொல்றா, இந்த கோல் தான் அடையாளம், நான் உன்னை அனுப்புனேங்கிறது. அப்படியானால் இதற்கு ஒரு பேர் வைக்கலாம், விசுவாசம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம் நமக்கு வேண்டும். நாம் சாதாரணமானவர்களாம், வெறும் கட்டதா. ஆனா கர்த்தருடைய கிருபை நம்ம மேல இறங்கி வரும் பொழுது நாம் ஒரு விசுவாச வீரர்களாக மாறிவிடுவோம். மோசே ஜெபித்தான், உண்மைதான், ஆனால் விசுவாசத்தோடு ஜெபித்தான். யெகோவா நேசி உங்க குடும்பங்கள் எத்தனை பேர் வெளிப்படணும்னு விரும்புறீங்க? சாதாரணமான ஆளு நீங்க நினைக்காதீங்க. உங்க மேல ஆண்டவருடைய கிருபை இருக்குது. நீ வெறுங்கோலாய் இருந்திருக்கலாம், இப்பொழுது கர்த்தர் உன்னை விசுவாசத்தின் வீரனாய் மாற்றி விட்டார். உங்க மேல கர்த்தர் அந்த சொல்றாரு, உனக்கு இந்த அடையாளங்கள்லாம் செய்யலையா, அதை வச்சு சொல்லு, நான் உனக்கு தரிசனமான, நான் தான் உன் தேவன் போய் அவன் அமலேக்கு என்று சொல்றா, பார்வோன்ட்ட சொல்றான்னு சொன்னாரு. நம்ம குடும்பங்கள் ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். விசுவாசத்தை கர்த்தர் உங்களுக்கு தூண்டி விடுவாராக. சாதாரணமா நீங்க வாழ்ந்த வாழ்க்கை போதும். அப்படி வாழ்ந்தா உலகத்தை தான் நீங்க வாழணும். சாதாரணமாவே வாழ்ந்துட்டு அப்படியே போயிட வேண்டியதான். ஒரு நோய் வந்தா அவன் பயப்படுறப்ப நீங்க பயந்து சாவணும். ஒரு கடன் வந்தா அவன் பயப்படுறப்ப பயந்து சாவணும். உங்க எதிர்காலம் கவனிங்களேன், 5 கோடி 10 கோடி வச்சிருப்பான், அவன் புலம்பிக்கிட்டு இருப்பான், என் பிள்ளைக்கு எதிர்காலத்துக்கு நான் என்ன செய்வேன். அவனை மாதிரி நீங்களும் புலம்ப ஆரம்பிச்சிருவீங்க.
நம்ம பாக்கெட் பெருசா இருந்தாலும் ஒன்னே ஒண்ணு தெரியும், நமக்குன்னா பாக்கெட்டே இல்லை, ஒண்ணு தெரியும், கர்த்தர் எங்களை நடத்துவார். அல்லேலூயா. விசுவாசம் அது உள்ள வரணும், உள்ள வரணும். இயேசு இருக்கிறாருங்கிறத நம்ம நம்புறோம், விசுவாசிக்கிறோம். அது மாதிரி அவர் என்னை நடத்துவாருங்கிறதை நம்ம என்ன பண்ணணும், நம்பணும். விசுவாசம் இல்லாவிட்டால் அவன் நங்குரம் இல்லாத போட்டு அவன் எங்கேயாவது அடைஞ்சிருவான், உடஞ்சு ஒண்ணும் இல்லாம போயிடுவான். இந்த விசுவாசமாகிய நங்குரம், விசுவாசமாகிய கப்பல். அப்ப நம்ம சாதாரணமானவர்கள் தான். இன்னையிலேருந்து கர்த்தர் உங்களுக்கு இந்த ஃபெய்த்தை தரணும். நம்ம ஒன்றுமில்லாதவர்களாக இருந்தாலும், இன்னைக்கு ஜீரோவா இருந்தாலும், இன்னைக்கு வெறுமையா இருந்தாலும், எனக்கு தெரியும் என்னை அழைத்த தேவன் என்னை நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதை சொல்லி வராது, கர்த்தரே நமக்கு அதை தரும். வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம அதை தருவார், ஜெபிக்கும் பொழுது நமக்கு அதை தருவார். ஆண்டவர் யாக்கோபுல சொல்வார், ஒருவன் விசுவாசம் இல்லாமல் ஜெபித்தால் அவன் காற்றினால் அலைபடுகிறது போல இருப்பான், அலைகளை போல இருப்பான். அவன் ஜெபிக்கிறது அவனுக்கு கிடைக்காது. அவன் ஜெபம் பண்றதுக்கு ஜெபம் பண்ணாமலே என்ன பண்ணலாம், இருந்துடலாம்னு சொல்ற. யெகோவா நிசி வெளிப்படுகிற டைம் என்ன தெரியுமா, விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது. உங்க குடும்பங்களையும் கர்த்தர் விசுவாசத்தை தருவாராக. அல்லேலூயா. பேதுரு, நல்லா கவனிங்க. பேதுரு, இயேசு கடல்ல இருந்து இறங்கி வருகிறார். பேதுரு பார்த்துட்டார், எல்லாத்துலயுமே முந்தி அதை செய்யணும்னு நினைப்பார். இப்ப கடல்ல இருந்து, நீர் தேவனானால் நானும் என்ன பண்றேன், தண்ணிக்குள்ள இறங்குறேன், புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே இறங்குவார். இறங்கி மனுஷன் நடந்துருவார். வெறுவருன்னு கடல்ல நடந்து போவோம், அலையெல்லாம் போய்கிட்டு இருக்கும். ஏசுநாதர் இப்படி வந்துருவார். அவ்வளோ நேரம் அவரை பார்த்துக்கிட்டு இருந்தவன் சைடில் அலைய என்ன பண்ணிடுவான், அலைய பார்த்த உடனே கால் என்ன பண்ணும், தண்ணிக்குள்ள இறங்கி மூழ்கி. நல்லா கவனிங்க. பேதுருக்குள் இருந்த அந்த கோல், அந்த விசுவாசம் தண்ணி மேல நடக்க வச்சுச்சு. தண்ணி தான் பிரச்சனை. கடவுளோட நீங்க அந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்தா, கடவுளை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தா, ஏசப்பா மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தா உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கும். நீங்க அலைகளை பார்க்க மாட்டீங்க. என்னைக்கு பார்வை மாறுதோ அலைகளை பார்ப்பீங்க, அன்னைக்கு நீங்க பிரச்சனைக்குள்ள உள்ள போயிருவீங்க. அல்லேலூயா. ஜெபத்தினால அரசாங்கத்தை, விசுவாசத்தினால அரசாங்கத்தையே மாற்றினவர்கள் உண்டு. 100க்கு மேலான நாடுகள்ல இருக்கிற யூதர்களை ஒரே நாள்ல கொல்லணும்னு சொல்லும் போது விசுவாசத்தோடு ஜெபித்து ஒரே நாள்ல அந்த சட்டத்தை மாற்றினார்கள். விசுவாச பட்டியல்ல பெரிய பெரிய காரியங்களை செய்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். விசுவாசம் எடுத்தேன் கவுத்தேன்லாம் வராது. ஏசப்பாவை பார்த்துக்கிட்டே இருந்தா விசுவாசம் எனக்கு வரும். அவரை விட்டு என் முகம் விலகிட்டா எனக்கு விசுவாசம் வராது. அப்போ முகத்தை பார்க்கறதுன்னு என்ன, ஜபத்திலேயே இருக்கிறது, பைபிள் படித்து தேவசமூகத்தில் இருக்கும்போது நமக்கு ஒரு ஃபெய்த் வரும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா, வெளியில் மாற்றம் வர்றதுக்குள்ள முதலாவது உங்களுக்குள்ள மாற்றம் வரும். உள்ள வந்துருச்சுனாலே 100% நீங்கள் வெளியில் மாற்றம் என்ன ஆயிரும், வந்துடும். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? நான் வாழ்வேன் அப்படின்னு உள்ள உங்களுக்கு ஃபெய்த் வந்துட்டா போதும், நீங்கள் வாழ்வீங்க. இதை தான் இன்னைக்கு யோகா மையத்தில் அவன் ஈசா இவங்கெல்லாம் பெருசாக பேசிக்க, இங்கேருந்து காப்பி அடிச்சுட்டு. பைபிளில் காப்பி அடிக்கப்பட்டது. நீ எதை நினைக்கிறாயோ அதுவே நடக்கும். இதைதான் எழுதுவார், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல். ஆத்மா வாழ்வதுன்னா உள்ள ஃபெய்த், உள்ள நம்பிக்கை வந்துட்டா நீ எல்லாத்துலயும் வாழ்வ. அந்த நம்பிக்கை தருகிற ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த நம்பிக்கை எப்பொழுது ஒரு இயேசுவை பார்க்கும் போதுதான் வரும். நீங்க போய் திருச்சி சைடு எவன்ட்டையாவது போய் பாமல்ல யாங்கோன்னு ஒருத்தன் இருக்கான்னு சொன்னா எவனும் நம்பவே, யாங்கோன்னு ஒரு பேரே இருக்காது. ஆனா நீங்க உறுதியா சொல்லுவீங்க யாங்கோன்னு ஒருத்தர். ஏன்? வேற வழி இல்லாம உட்காந்து பிரசங்கம் கேட்டுக்கிருக்கீங்க. நீங்க சொல்லுவீங்க இருக்கான் ஒருத்தவன் யாங்கோ. நீங்க பார்த்தீங்க சொல்லுவீங்க, பார்க்காதவன் சொல்ல மாட்டான். அப்போ விசுவாசம் எப்போ வரும்னா தேவனோட நெருங்கினவனுக்கு தான் வரும். தேவனோட நெருங்காதவர்கள் விசுவாசிக்க முடியாது. அவர்களுக்கு அரண்டதெல்லாம் இருண்டத பேய். ஒரு வழியாய் துரத்தினால் 7 வழியாய் ஓடுவார்கள். பயந்த காரியம் நேரிடும். இவங்கள கற்பனை பண்ணி இவங்க புதுசு புதுசா யோசித்து பயப்படுவாங்க. காரணம் ஆண்டவரை பார்க்கல. ஆண்டவரை பார்த்தவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும், என் ஆண்டவர் கூட இருக்கிறாரு, என்னை அவர் வழி நடத்துவார். விசுவாசங்கிறது ஆண்டவரோட இருந்தாதான் வரும். கோலை நீட்டுகிறான், ஜபத்துல விசுவாசத்தோடு நீட்டுகிறான், அமலேக்கியன் சங்கரிக்கப்படுகிறான். அல்லேலூயா. இதுதான் நீதிமொழியில் எழுதும் 21:31 வாசிக்க வேண்டாம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ அது என்ன ஆயத்தம்? விசுவாசத்தோடு கூடிய ஜப ஆயத்தம் இருந்தால் யெகோவா நிசி இறங்கி வருவார்,
நமக்கு யுத்தத்தை ஜெயத்தை தருவார். இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதம் செஞ்சாரு. செத்தவனை 3 நாள் செத்து பாடி ஒண்ணும் இல்லாம போகும்போது உயிரோட இருக்க வச்சார். ஆனா நிறைய இடத்துல அவராலே அற்புதம் செய்ய முடியல. அதுக்கு ஆன்சர் எழுதுறாரு, அநேகர் விசுவாசியாதபடியால் அவரால் அங்க அநேக அற்புதங்களை. நான் உங்களுக்கு சொல்லவா, நீங்க யாருமே விசுவாசிக்கலைன்னா இயேசுநாதரே வந்து பிரசங்கம் பண்ணாலும் ஒண்ணுமே நம்ம வாழ்க்கையில நடக்காது. விசுவாசிச்சாதான் இயேசப்பா வந்தாலே நடக்கும். ஒரு ராஜா இருப்பான், ஒரு தீர்க்கதரிசி போய் அம்புன்னு தான் நினைக்கிறேன், இந்த அம்பு எடுத்து தரையில விடுன்னு சொல்லுவான். அவன் ஒரு தடவை விடுவான், 2 தடவை விடுவான், 3ஆவது தடவை விட மாட்டான். உடனே அவனை பார்த்து திட்டுவான், ஏய் இப்படி பண்ணிட்டிய, நீ 3ஆவது தடவை நீ விட்டுருந்தா எதிரியை நீ மேற்கொண்டிருப்பான்னு சம்பந்தம் எல்லாம் பேசுவான். என்னடா பேசுறான், 2 தடவை விட சொன்னா 3ஆவது தடவை விடல அப்படின்னா அதனால நீ எதிரிட்ட தோத்துறவி, என்னடா பேச வர்றாருன்னா உள்ள ஒரு கருத்து இருக்கிறது, ஒரு வில் பவர் அவனுக்குள்ள என்ன இல்ல இல்ல போதும், ஏனா தானே இப்படி விட்டா. நீ தரையிலேயே ஓங்கி அடிக்காதவன் நீ எப்படா எதிரி அடிப்ப, நீ தோத்து போயிருவன்னு ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஃபெய்த் உள்ள இருந்தா ஒரு வெறி இருக்கும், ஒரு வீரியம் இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும், செயல்பாட்டில் தெரியும். அந்த அம்பு என்னது, அவிசுவாசமான வார்த்தைகள். விசுவாசமா பேசணும். பயந்து போய் நடுங்கி போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் என்ன செய்வேன், நான் என்ன பண்ணுவேன். கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு சுவிசேஷ ஊழியத்துக்கு போனா, அப்போ ஒரு ஊழியக்காரர், அவர் ஊழியத்துக்கு 20 பேர்கிட்ட போயிருக்கான். போன எல்லார்ட்டையும் சோகம் மூஞ்சி வச்சுட்டு, ரொம்ப கஷ்டம் பிரதர் இந்த ஊழியம், ரொம்ப கஷ்டம் பிரதர், அவ்வளோ பாடுகள் பிரதர், அழுகு மூஞ்சி வச்சு பேசிக்கிட்டே இருக்கார் 2 நாளா. எனக்கு எதுக்குடா இந்த ஆள் ஊழியத்துக்கு வந்தார். புதுசா இப்போ டேவிட் மாதிரியால் ரோடஸ் மாதிரியால் ஊழியத்துக்கு போகணும், அந்த ஆள் பக்கத்தில் போனா நீ ரொம்ப கஷ்டம் பிரதர் சொல்றதோடய அவன் பெட்டி கட்டிட்டு ஓடி வந்துடுவான். ஊழியமா என்னடா அவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம பிச்சை எடுக்க விட்டுருவாங்க இவ்வளோ. தைரியமா சொல்ல வேணாம், ஏய் ஊழியத்துக்கு வா, ஆண்டர் பார்த்துக்கிறாரு. அழுகிறார் அந்த மனுஷன், நெகட்டிவா பேசுறாரு. இதான் தரையில விட்ட அம்பு, இவனுக்கு எதிரி கிடைக்காது, எதிரியை வீழ்த்த முடியாது. காலம்லாம் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, சோத்துக்கே வழி இல்லை பிரதர், ஆளே வரமாட்டுக்கு பிரதர், இங்கிருந்தா ஆள் வரல, நான் தைரியமா பேசுறேன் இல்லையா. நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு போகணும், கர்த்தர் நம்மை நடத்துவார். ஒரு இடத்துல வேலை, ஒரு இடத்துல கூலி, எங்கனாலும் ஆண்டர் எப்படினாலும் போஷிப்பார். உள்ள தைரியம் வேணும். ஆண்டரோட இருந்தா நமக்கு தைரியம் வேணும். இன்னைக்கு நாங்கள் இப்படி இருக்கோம், ஆண்டவர் எங்களை நடத்துவார். இந்த பூமியில வாழும்போது நல்லா இல்லைனாலும் ஒன்னே தெரியும், நாங்கள் செய்த கிரியைகளை மறக்க இருக்கிற அநீதி உள்ளவர் அல்ல, பரலோகத்துக்கு போகும்போது எங்களை கனப்படுத்துவார். ஸ்தேவான் ஒரு பிரசங்கம் தான் பண்ணா, பல நாள் சாம்பார் ஊற்றி கூட்டு வச்சான், அதான் அவன் ஊழியம். ஆனா அவன் பரலோகத்துக்கு போகும்போது எழுந்து நின்று என்ன ஆண்டவர் வரவேற்றார். இயேசுநாதர் 3 வருஷம் தான் ஊழியம் பார்த்தார். அவர் ஊழியத்தை அடிச்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை. யோவான் ஸ்நானகன் 6 மாசம் ஊழியம் பார்த்தார். நல்ல ட்ரெஸ் போடல, நல்ல உடை உடுத்தல, நல்ல சாப்பாடு சாப்பிடல. அவனை போல ஒரு தீர்க்கதரிசி யாருமே இல்லை. கர்த்தருக்கு உண்மையா வாழணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. குறைவோ தாழ்வோ நிறைவோ கர்த்தருக்கு உண்மையா வாழுங்க, கர்த்தர் உங்களை கனப்படுத்த உண்மையுள்ளவராக. 2வது பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல விஷயம், தைரியம் விசுவாசத்தோடு கூட உள்ள ஒரு ஜெபம். அவன் காலையிலிருந்து மாலை வரை ஜெபித்தான். அதாவது விடுதலை வருகிற வரை நீங்கள் ஜெபத்துல இருங்கள், யெகோவா நிசி வெளிப்படுவார். இன்னையிலிருந்து அழுகிற நேரம் குறையட்டும், தேவ சமூகத்தில் அழுகிற நேரம் என்ன ஆகட்டும், கூடட்டும். சீக்கிரமா வந்து என்கிட்ட சொல்லுவீங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வேலையை தந்தார், ஆண்டவர் என் குடும்பத்தை மாற்றினான். நீங்க வந்து சொல்லுவீங்க, ஏன்னா ஜெபத்திற்கு வல்லமை உண்டு, விசுவாசம் உள்ள ஜெபத்திற்கு மிகப்பெரிய வல்லமை உண்டு. இந்த வாரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். யெகோவா நிசி இனி உங்களை வழி நடத்த போகிறார். உங்களுடைய பிரச்சனை அவருடைய பிரச்சனை. நம்ம எல்லாரும் எழுந்திருந்து ஜெபிப்போமா?